சனி வக்ர பயிற்சி இந்த 4 ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. அதாவது இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சனி வக்ரம் எப்போ நடக்க போகுது? 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் தற்போது இருக்கின்ற மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. இந்த வக்ரம் பெறக்கூடிய சனி எப்போ வக்ர நிவர்த்தி அடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 136 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் பயணிக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ரம் பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு, அதாவது 4 ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை தேவை. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ரம், குருவினுடைய பார்வை சனிக்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொடுத்து கெடுக்கும். அதாவது ஒரு பெரிய தொகை கைக்கு வரும், திடீர்னு கைக்கு வரும். அதே மாதிரி வந்த தொகையை விட 2 மடங்காக பணம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் அதிகமாக சேர 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 இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும். எனக்கு பணமே இல்லை சார், பணத்துக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, அது சரியாகும். சரிங்களா? அந்த மன கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் பணம் அதிகமாக சேருதோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ், அந்த போராட்டம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாக அதிகரிச்சுட்டே போகும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. 2வது, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தேவை. மேலும் கையிலிருந்து காசு கரைஞ்சிக்கிட்டே போகும். சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரி, 12ஆம் இடம் வலுவாக இருக்குது, 8ஆம் இடம் வலுவாக இருக்குன்ற போது கண்டிப்பாக கையிலிருந்து காசு கரைஞ்சிக்கிட்டே போகும். ரொம்ப வேகமாக கையிலிருந்து காசு செலவாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதற்கடுத்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக அப்ராட் போகிறதுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நேரமாக இந்த நேரம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு நீங்கள் தள்ளி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியோடையே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஃபேமிலி லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். வேலை ரீதியாக நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்ப்பார். சரிங்களா? வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்களும் இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் பிரச்சனையை கொடுக்கும். 2வது, துலாத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி வக்ரம். சரிங்களா? 6ஆம் இடத்துல, அதாவது 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைந்து வக்ரம் பெறது நல்ல நிலை கிடையாதுங்க. அதிர்ஷ்டம் மறையுது, சுகம் மறையுது. அப்போ அலைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அலைச்சலோடு இருப்பீங்க வாழ்க்கை. சரிங்களா? அதாவது நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றத கூட நேரம் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும். அதனால் என்ன ஆகும்? உடம்பை பார்த்துக்க மாட்டீங்க, ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டீங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டீங்க. ஸோ முதல்ல ஹெல்த்தை பாருங்கள், ஆரோக்கியத்தில் அக்கறை கண்டிப்பாக எடுத்துங்க. பணம், காசு 2ஆம் பட்சம் தான். சரிங்களா? அதற்கடுத்து பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. குழந்தைகள்கிட்ட அதிகமான நேரத்தை செலவிடுங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கங்க. ஒரு நண்பர்களாக பழகுங்க. சரி, அப்பா அம்மாவை பழகிறத விட பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட ஒரு நண்பர்கள் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? முக்கியமாக உங்களுடைய பசங்க இப்போ கல்யாண வயசுலையோ அல்லது ஒரு டீனேஜ் பீரியட்லையோ இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் சிக்குவீங்க. சரிங்களா? அதனால் அளவுக்கு மீறி சுமையை ஏற்றிக்காதீங்க. தேவையான அளவுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. அதுக்கடுத்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரம். சரிங்களா? 6ஆம் இடத்துல குரு உச்சம். அப்போ குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரம் வரும்போது பேச்சை குறைச்சிக்கணுங்க. குடும்ப வழக்கில் விட்டு கொடுத்து போகணுங்க, அனுசரித்து போகணுங்க. கடன் ஓரளவுக்கு வாங்குங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க, குடும்ப உறவுகளுக்காக செலவு செய்வீங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். ஃபேமிலிக்காக நிறைய இந்த காலகட்டத்தில் அதிகமான செலவுகளை செய்ய போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கங்க. அது மட்டும் தான் நான் கெட்ட விஷயமா சொல்கிறது. இதுதான். கையிலிருந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் காசு கரைஞ்சிக்கிட்டே போகுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சாப்பாட்டில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, நல்லா ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் தான் நிறைய ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் அவங்களுக்கு. ஏன்னா குரு 6ல் உச்சம். அப்போது சுகர் அதிகமாகிடும், பிரச்சனை வரும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. அந்த மாதிரி இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதனால் ஆரோக்கியத்தில் முதல்ல அக்கறை எடுத்துக்கோங்க. கும்பத்தில் பிறந்தவங்க கடன் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. செலவுகளை குறைச்சிக்குங்க.
அடுத்து கடைசியாக மேஷம். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சனி வக்குறாங்க. அப்போது விரயஸ்தானத்தில் சனி வந்து வலுக்கும் போது என்ன ஆகுனா விரயங்கள் அதிகரிக்கும். நல்ல விஷயம் என்னென்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறனால சுப விரயமாக இருக்கும். நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் செலவு தான். அதே மாதிரி அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். தாயாருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். 12ஆம் இடம் வலுக்கிறதுனால கையிலேருந்து காசு கரைஞ்சிக்கிட்டே போகும். கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்கும் காசை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க முயற்சிகள் எடுங்க. 2வது வெளியிடங்களுக்கு நகர்த்தி உங்களை வந்து தள்ளி போடுவாங்க. அதாவது பிடிக்காத ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி அங்கே போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் பணிபுரிகின்ற ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எஃபர்ட் போட்டாலும் மூத்த அதிகாரிகிட்ட பெரிதளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற முடியாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், வெளியிடங்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். சுகம் கண்டிப்பாக ஓரளவுக்கு அதிகரிக்கும். செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க.